ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆடையின்றி நடித்த அந்த காட்சிகள் அவர் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்தாரு. ஸோ அதாவது இன்னொருத்தர் என்னை தொடுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அவர் ரசித்து பார்த்த அந்த சீனை பார்த்து எனக்கு தோணுச்சு. இதை கூச்சமின்றி ஓப்பனாக சொல்லியிருக்கார் நடிகை தமன்னா. இந்திய திரைப்பட உலகில் நட்சத்திர நடிகை அப்படின்ற அந்தஸ்தை பிடிச்சவர் தான் நடிகை தமன்னா. ஸோ மும்பை மகாராஷ்டிரா பகுதியில் பிறந்த வளர்ந்தவர் நடிகை தமன்னா. ஸோ பார்க்கறதுக்கு பால்கோவா மாதிரி இருக்கக்கூடிய பால்மேனி அழகை கொண்ட ஒரு நல்ல கவர்ச்சியான கதாபாத்திரங்களை நடித்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தன்னுடைய அழகின் மூலமாகவும் கவர்ச்சியின் மூலமாகவும் கட்டி போட வச்சவர் தான் தமன்னா. ஸோ இவர் மேலே எப்போவுமே ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த இமேஜுக்கும் இந்த இமேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவருடைய முன்னழகு, ஸோ இந்த இமேஜில் இவருடைய முன்னழகு சுத்தமாக எதுவுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அடுத்த இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக அந்த முன்னழகு இருக்கிறது அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ இது எப்போவுமே ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம். ஸோ இவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய டிபேட்டான ஒரு கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கு என்ன தோணுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நடிகை தமன்னாவுக்கு 34 வயதாகியும் இன்னும் அவருடைய மார்க்கெட் குறையாமல் உச்ச நட்சத்திர நடிகையாக இருக்காரு. ஸோ சவுத் இந்தியாவில் தன்னுடைய மார்க்கெட் இதுக்கப்புறம் பாட்சா பழிக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட தமன்னா மும்பையில் போய் தன்னுடைய கவர்ச்சியை தன்னுடைய ஆடையின்றி காட்சிகள் அந்த மாதிரியான விஷயங்களை கட்டவிழ்த்து விட்டுருக்காரு. ஸோ குறிப்பாக இவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஸோ இந்த மாதிரியான எந்த மொழி படங்கள்லையும் தன்னுடைய கவர்ச்சியின் மூலமாக ரசிகர்களை வாரி குவிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ சவுத் இந்தியாவில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இது வரைக்கும் காட்டாத கவர்ச்சியை அங்கே ஹிந்தியில் தாராளமாக காட்டுவதோட வெப் தொடர்களில் படுக்கறை காட்சிகள், லிப்லாக் காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்துக்கும் எதுக்குமே கண்டிஷனே கிடையாது. எல்லாமே ஆடையே இல்லாமல் படுகையில் போட்டு புரண்டு கசக்கி புழிஞ்சாலுமே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு நடிகை தமன்னா. ஸோ அவருடைய நடிப்பில் வெளிவந்த பல வெப் தொடர்கள், லவ் ஸ்டோரிஸ் மற்றும் ஜி கராத்தா அப்படின்ற இந்த தொடர்கள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ரெண்டுத்துலையுமே அவருடைய அந்த ஹீரோ தமன்னாவுடைய பின்னழகுல பலர்னு அடிச்சு கசக்குவார். அந்த சீன் எல்லாம் அப்படியே அப்பட்டமா நடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த இப்படியும் எடிட்டிங்ல பாதி போயிருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சீன்லயே அவருடைய பின்னழகுல பலர்னு அடிச்சு கசக்கை முத்தம் கொடுக்குற அளவுக்கு இருக்காருன்னா அப்போ ஆபாசமான ஒரு நிறைய விஷயங்கள் திரைமறைவில் நடந்திருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ குறிப்பாக லவ் ஸ்டோரிஸில் அவர் கூட நடித்த அந்த பாலிவுட் நடிகர் விஜய் வர்மா கூட இவருக்கு தமன்னாவுக்கும் அந்த ஜோடியாக நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஜோடியாக நடித்ததுக்கு காரணமாக 2 பேருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க்கோட்டை காதலாக மாறிடுச்சு. அந்த வெப்டோரில் 2 பேருமே அவ்வளோ முரட்டுத்தனமாக கிஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் தமன்னாவுடைய முன்னழகை பார்த்து உனக்கு இவ்வளோ பெருசு கிடையாது, எப்படி பெருசாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு கேட்பாரு. அதுக்கு தமன்னா மூடிட்டு வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி அந்த மேட்ரு வேலையை சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான ஓப்பன் சீன், ஓப்பன் கவர்ச்சியான ஆபாசமான வார்த்தைகள் பேசக்கூடிய சீன்ஸ் எல்லாம் நடிச்சு என்ஜாய் பண்ணாரு. ஹிந்தின்னு இப்படின்றதுக்காக அங்கே எல்லையே கிடையாது. ஸோ விஜய் வர்மாவும் தமன்னாவும் ரொம்ப பெரிய நட்சத்திர ஜோடியா ஹிந்தியில் பார்க்கப்படுது. இவருக்குள்ள மறுபடியும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு காசிப்பும் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸோ எது எப்படியோ கடந்த வருஷம் வெளிவந்த அந்த லவ் ஸ்டோரிஸ் போன்ற அந்த தொடர்களில் படு கவர்ச்சியை நடிச்சிட்டு எல்லாரையும் ரசிக்க வச்சார் இல்லையா. அந்த தொடரில் தமன்னாவின் நடிப்பை பார்த்து ரொம்பவே திரும்ப திரும்ப பார்த்து ரசிச்சு அவரே சொல்லியிருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்கு உன்னுடைய முன்னழகு, இந்த சீன்லாம் கவர்ச்சியான சீன்ல ஒன்று பார்க்கறதுக்கு பயங்கர கிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய காதலனே சொல்லியிருக்காரு. ஸோ ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி பாலிவுட்ல அடுத்தவரோட மனைவியை இன்னொருத்தர் தொடர்றது ஆசையா பார்க்க என்ஜாய் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் உண்மைதான் போல. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல வெளியே வருது. நடிகை தமன்னா பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் அப்படின்றத என்னன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காம கிளிக் பண்ணி